Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு மாம்பழ ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம மாம்பழத்தை வச்சு ஒரு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாம்பழ பாயாசத்துக்காக ஜவ்வரிசி ஒரு 50 கிராம் நான் எடுத்துர்க்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசி. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் இதை ஊற வச்சிருக்கேன். மாம்பழ பாயாசத்துக்காக முதல்ல ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு அது கொஞ்சம் சூடு ஏறினதும் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிற இந்த பெரிய ஜவ்வரிசியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ ஜவ்வரிசி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இது நல்லா வேகணும். இப்போ நம்ம ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து சேமியா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் சூடு ஏறும்போதே நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. சாரப்பருப்பு இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம மாம்பழ பாயாசத்தில் இது வந்து கடிக்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சாரப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இது ஒரு பாதி அளவுக்கு வறுபடும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் போல் திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நிறைய சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. திராட்சை கொஞ்சம் போல் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வறுபட்டுருச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதே நெய்யில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இப்போ சேமியா நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசியோட இதை சேர்த்துடலாம். நம்ம இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். ஜவ்வரிசியும் சேமியாவும் இந்த பாலில் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம மாம்பழ விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம் ஸ்டவ்வை. மாம்பழம் வந்து நல்லா நார் இல்லாத மாம்பழமாக இருக்கிறதா பார்த்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மாம்பழம் நல்லா பழுத்து இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல இனிப்பு டேஸ்ட் அதில் நல்லா வரும். அதனால் நல்லா பழுத்திருக்கிற மாம்பழமாக சேர்த்துக்கோங்க. மாம்பழம் சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் வந்து ஒரு லைட்டாக சூடு ஏறினதுமே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். மாம்பழத்துலேயே வந்து நல்ல இனிப்பு சுவை இருக்கிறதுனால நான் இதில் வந்து சர்க்கரை சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அல்லது வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி திராட்சை சாரப்பருப்பு சேர்த்து வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான மாம்பழ பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாம்பழ பாயாசத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.